வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ யாரு தெரியுமா? பஞ்சவர்ண கிளி. உலகம் ஆரம்பிச்ச புதுசுல அப்போ பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, மீனுக்கெல்லாம் கலரே கொடுக்கல. கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் ஒதுக்குறேன். அதுல நீங்க உங்களுக்கான கலரை வாங்கிட்டு போங்க அப்படின்னு கடவுள் சொன்னார். முதல் நாள் எல்லா மீன்களும் தங்களுக்கான கலரை வாங்கிட்டு போணுச்சு. 2வது நாள் விலங்குகளுக்கானது. சிங்கம், புலி, மானு, கரடி இப்படி எல்லா விலங்குகளும் தங்களுக்கான வண்ணத்தை வாங்கிட்டு போணுச்சு. 3வது நாள் பறவைகளுக்காக ஒதுக்கப்பட்டது. பெரும்பாலான பறவைகள் கடவுள்கிட்ட தங்களுக்கான கலரை வாங்கிட்டு போனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பறவை இனம் மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வருது. அது பறந்து வர்ற அந்த நேரத்துல அந்த வேளையில புயல் அடிக்குது, காத்து சுழட்டி சுழட்டி அடிக்குது, மழை பெய்யுது, கடும் குளிர் அடிக்குது. இது எதுலையுமே மனசு தளராம வேக வேக வேகமா பறந்து வந்துகிட்டே இருக்கு அந்த பறவை இனம். ஏன்னா அந்த பறவை இனத்துக்கு கலர் வேணும். வெள்ளையா இருக்கிறது மனசுக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு கலரோட இருக்கணும், அதுதான் அதோட விருப்பம். அதனால வேகமா பறந்து வருது. இங்க பாத்தீங்கன்னா கடவுள் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வண்ணங்களை தீட்டி தீட்டி அவர் வச்சிருக்கிற பெயிண்ட் டப்பாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த பறவை எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் தாண்டி கடவுள்கிட்ட சேருது. ஆனா அப்ப ராத்திரி ஆயிடுது. கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பாலாம் சுத்தமா காலி ஆயிடுச்சு. அடடா, இவ்வளவு தாமதமா சேர்ந்திருக்கியே, என்கிட்ட சுத்தமா பெயிண்ட் எல்லாம் தீர்ந்து போச்சே, இப்ப நான் எப்படி உனக்கு கலர் தர முடியும் அப்படின்னு கடவுள் கேட்கிறார். இல்ல இல்ல இல்ல, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு கலர் கொடுங்க, இதுக்காக தான் நான் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு அந்த பறவை என்ன சொல்லுது. சரி இரு, ஏதாவது நான் பண்றேன். ஒரு கலரை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அதனால இருக்கிற எல்லா கலரையும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடுறேன். இப்படி சிகப்பு எடுத்து தெளிக்கிறாரு, மஞ்சள் எடுத்து தெளிக்கிறாரு, பச்சை எடுத்து தெளிக்கிறாரு. இப்படி எல்லா கலரும் சேர்ந்து கிடைச்சதுதான் பஞ்சவர்ண கிளி. அந்த பறவை ஒரு கலருக்கு தான் ஆசைப்பட்டுச்சு, ஆனா அதுக்கு நிறைய கலர் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு தாமதமானாலும் உழைப்புக்கான வெற்றி ரெட்டிப்பா கிடைக்கும். அதனால முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போம். அது வரைக்கும் காசாவயல் கண்ணனின் கனிவான நன்றிகள்.